அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பண்ண போகிறோன்னா, உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதுங்க, ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. நல்லா மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், விசில்லாம் அடங்கிருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா கூல் ஆகிடுச்சு. இதில் 1 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். மல்லி இலை, கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், உப்பு. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துனங்காட்டி பார்த்து தாங்க சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கட்லெட்டோட ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் கட்லெட்டோட ஷேப்பில் தான் பிடிச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வட்ட வட்டமாக தட்டி தட்டி எடுத்திருக்கேங்க. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பொட்டேட்டோவில் இதில் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். இதுக்கு முட்டை, பிரெட் கிராம்ஸ், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள், 1 சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இது மேலாக நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.